நாங்களும் வந்து அடுத்து நாங்களும் வந்து போட்டு தப்போம், அதாவது போட்டு தள்ளிடுவோம் அப்படின்றீங்க. அப்போ அவங்க கொலை செஞ்சாங்கன்னா நீங்களும் கொலை செய்வீங்களா? கொலை செய்வோம்லாம் கிடையாது. நான் ஒரு பெண் தலைவர். எனக்கு தொடர்ந்து வந்து பொது தளத்திலும் சரி, நீங்கள் சமீப காலத்தில் கூட பாருங்கள், ஒரு பெண்ணு வந்து பாதிக்கப்பட்டு கண்ணீர் சிந்தி என்கிட்ட பாதுகாப்பு கேட்டு எனக்கு நீதி நியாயத்தை வாங்கி கொடுங்கம்மான்னு என் காலில் வந்து விழறப்ப அந்த அம்மாக்காக நீதி கேட்டு நான் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து புகார் கொடுக்க வரப்பவே ஒரு கட்சியில் இருக்கிறவங்க கும்பலாக வந்து என்னை அவ்வளோ இழிவாக பேசினா, இதே ஊடகத்துக்கு முன்னாடி பேசினா, எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது எல்லாமே இன்றைக்கே ரெக்கார்டில் இருக்குல்ல. அப்போ இந்த காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ரெண்டாவது, நான் சிவனேன்னு நான் வீரராகவர் பெருமாள் கோவிலில் வந்து சாமி கும்பிட போகிறப்ப அங்கே ஒரு 4 பேர் அங்கே தான் செட்டிங் பண்ணின்னு வந்தேன்னு சொல்கிறான் இவன். உங்களை போட்டு தள்ளுறதுக்கும் உங்கள் நரம்பு அறுத்து போட்டு அன்றைக்கே உங்களுக்கு சுற்று போட்டு நாங்கள் செட்டிங் பண்ணி உங்களை போட்டு தள்ள தான் வந்தோன்னு சொல்கிறானா. அன்றைக்கே வந்து அவ்வளோ இழிவாக ஒரு பெண்ணுன்னு பாராமல் கோவிலுக்குள்ளேயே வந்து கோவிலுக்குள்ளே எதுக்காக போவாங்கன்ற அந்த இது கூட இங்கிதமே தெரியாமல் ஆள் அனுப்புகிறான். ரெண்டாவது வந்து மீடியா முன்னாடியே உட்காந்து என்னை வெட்டி கட்சியாவது வெட்டி எறிஞ்சிட்டு போயிடுவேன்னு ஒரு பெண்ணை பேசுகிறாரு. யார் பேசுறது? சீமான் தானே பேசுனாரு. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அவளாம் என் தொட தண்டி இருப்பாளா, அவளாம் இந்த சைஸ் இருப்பாளா அப்படின்னு கேட்குறாரு. உன் ஆத்தாலும் உன் பொண்டாட்டி உன் வீட்டில் பொம்பளை தானே, அப்போ என் வீட்டில் இருக்கிற ஆம்பளை வந்து உன் பொம்பளை அந்த மாதிரி கிட சும்மா இருப்பியா? நான் வந்து 17 வயசுலேருந்து தொழிற்சங்கத்தில் 17 வயசுலேருந்து இப்போ 18 வருஷமாக நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். நான் வந்து தொழிலாளர்களுக்கு நீதியும் அவங்களுக்கான அடிப்படை உரிமையை மறுக்கப்பட்டுச்சு. லஞ்சம், ஊழல், சாதியவாதம், மதவாதம், வன்மை, இது எல்லாமே எதுக்குமே வந்து தொழிலாளர்களுக்கு நீதி கிடைக்கலன்னு அப்போவே எப்போ 18 வயசுலேயே நான் வந்து இந்த தமிழ்நாடே வேணாம் அப்படின்ட்டு இந்தியாவில் ஏதாவது ஒரு போராளி குழு மாவோஸ்ட்லேயே போயிட்டு அந்த எண்ணெய் உருவாகி அந்த மாவோஸ்டில் போய் சேரணும்னு நான் முயற்சி எடுத்துவேன். நான் வேறு மாதிரி நான் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து நான் வந்து ஜனநாயக நாட்டில் அப்படி நம்ம வந்து ஆயுதம் ஏந்தி போராடக்கூடாதுன்னு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக வழியில் போராடி இந்த மக்களுக்கான நீதியை நான் பெற்றுக் கொடுத்துட்டேன். ஆனால் என்னோடய எண்ணமோ என் செயல்பாடும் நான் வேறு மாதிரி. என்கிட்ட வந்து இந்த தொட தண்டி இருப்பாளா அப்படின்னா பாக்ஸிங் கூப்பிட்டார்ல, நீ ஆம்பளையாக இருந்தால் பாக்ஸிங்க்கு வந்திருக்கணும். நீ இப்போ ஆடியோவில் வந்து பதட்டத்தில் என் தொட தண்டி இருப்பாளா, என் அது சைஸ் இருப்பா, இது சைஸ் இருப்பா, உன் வீட்டில் உன் ஆத்தாலும் உன் பொண்டாட்டி பொம்பளை தானே. அதே கட்சியில், அதே நாம் தமிழர் கட்சியில் ஒரு பொண்ணு இருக்குது பாருங்க, காளியம்மா, எங்கள் அப்படியே கூவிட்டு இருந்துச்சு. அந்த கட்சி தான் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போது தமிழர்களுக்கு அதான் பாதுகாப்பு, பெண்களுக்கு இதான் பாதுகாப்புன்னு அந்த பொண்ணையே வந்து அம்மா என்ன வடிவேல் காமெடி போல் எல்லா இடத்துல பேசினிச்சு. இப்போ யார் வடிவேலானாங்க? அந்த கட்சியிலேயே பாடுபட்ட பெண்களுக்கே வந்து மரியாதை கிடையாது. அந்த பிசுற தூக்கு, அந்த இதெல்லாம் ஒரு பேச்சா? தலைமைக்கான பண்பு இருக்கா முதல்ல சீமானுக்கு? நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, நான் தொடர்ந்து காவல்துறை அலுவலகத்தில் நான் சொல்கிறேன், எனக்கெல்லாம் பயம் கிடையாது. நான் தூக்கி உள்ளே வச்சாலும் நான்லாம் 17 வயசுல சிறைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். நான் மேடையில் ஏறி நரி மாரி கூவின்லாம் இருக்க மாட்டேன். நான் செயலில் காமிக்கிறவேன். ஏதாவது நல்ல மீசை வச்சு ஆம்பளைங்க எவனா இருந்தானா வந்து போட்டு தள்ளு. வந்து நாங்கள் வந்து என் பொண்ணு இந்த கழனிக்கு போனால் மண்ணை வெட்டுற வம்சத்தில் வந்துவேன். என் பொண்ணை தொட்டினா தலையை வெட்டுற வம்சத்தில் வந்துவேன். சும்மா வந்து இந்த ஃபோனில் வந்து படுகொலை செஞ்சிருவேன், அறுத்து போட்டுருவேன், நரம்பு அறுத்து போட்டுருவேன், தொட தண்டி இருப்பாளா அப்படின்னு ஆளை வச்சு இந்த மிரட்டுற வேலை வச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், நாங்களாம் வேறு மாதிரி. அப்புறம் நாங்கள் வேறு மாதிரி நாங்கள் எதனா பண்ணால் கேஸ் வேணுன்னா நாங்கள் வேணால் பார்த்து போனாங்க. என் மேலே நிறைய கேஸ் இருக்குது, எல்லாம் போராட்ட வழக்கு தான் இருக்குது. இதில் 10வது கேஸாக நாங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். நாங்கள் சும்மா இந்த மிரட்டல் விட்ற வேலை என்கிட்ட வச்சுக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.